என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு இன்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஔஷதமான செய்தி, மன நிம்மதியான ஒரு செய்தி. நாம் வியாதிப்பட்டால் எப்படி செலவு பண்ணுகிறோம், நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏதாவது ஏற்பட்டால் அதற்காக எவ்வளவு கடன்களை வாங்கி செலவு செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்காக நீ எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு, உன் குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம் நடக்கிறது சொன்னால் அந்த பிரச்சனையை போய் எப்படியாயிலும் ஜெயமெடுப்பதற்காக உன் பணத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய சொந்த அறிவையும் நீ எவ்வளவாய் பயன்படுத்துகிறாய். அது நிமித்தமாய் சில நேரங்களிலே கர்த்தர் உன்மேல் இறங்கி உனக்கு மனதுருகி உன் ஆஸ்பத்திரி செலவுகளிலும் உதவி செய்து உன்னுடைய போக்கிலே ஏற்படுகிற தடைகளை மாற்றி ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. எப்படி கொடுத்தார்? அந்த நேரத்தில் எப்படி நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராய் இருந்தார் என்பதை இஸ்ரவேலின் ஜனங்கள் நினைத்து பார்த்தார்கள். எப்படி நினைத்தார்கள் தெரியுமா? ஆண்டவரே, கண்ணீரும் கவலையுமாய் நாங்கள் இருந்த போது, ஆண்டவரே, நாங்கள் ஆகாரத்துக்கும் அப்பத்திற்கும் கஷ்டப்பட்ட போது, எங்களை நீ அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு கிடந்த போது எகிப்தின் தேசத்திலிருந்து இரட்சகரை அனுப்பி ரட்சித்தீர்கள். மோசே, ஆரோன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் வந்து இந்த எகிப்தின் தேசத்தில் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருந்த காலகட்டங்களிலே நானே கர்த்தர், நானே தேவன், இந்த பலத்தை எகிப்தியன் கைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்திற்கு நான் உங்களை வழிநடத்துவேன். மோசே, இந்த முச்செடியிலிருந்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? தரிசனம் தருகிறேன். நானே கர்த்தர் என்று நீ அறிவாய். நான் உன்னோடு கூட இருந்து என் ஜனங்களின் கூக்குரலை நான் என்ன செய்கிறேன்? கேட்பேன் என்று சொல்லி அவர் கேட்டாரே. ஜனங்களின் கூக்குரல் கர்த்தரிடத்திலே கேட்கப்பட்டதே. உன்னுடைய என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதால் அல்லவா விடுதலையின் ரட்சிப்பு நமக்கு வந்தது. கர்த்தர் கேட்டார், கூக்குரல் கேட்கப்பட்டது. உன் வியாதிப்பட்ட நேரத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீ பசியோடும் பட்டினியோடும் இருக்கும் காலங்களிலே உன் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தபடினால் இந்நாள் வரைக்கும் அவருடைய நடத்துதல், அவருடைய வழிநடத்துதல், உன் போக்கும் வரத்தும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றினார். ஒரு சமயம் ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுகிறாள். தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார், போந்த வீட்டிற்கு. அந்த விதவை கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்திருந்தார். என்ன நடந்தது? தீர்க்கதரிசி அங்கே போகிறார். அப்பொழுது அவர்கள் மாப்பிசைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த சம்பவம். மாப்பிசைத்துக் கொண்டிருக்கிற போது அவளும் அவள் மகனும் பாதி தான் சாப்பிட முடியும். அவ்வளவுதான் அந்த மா. அங்கே தீர்க்கதரிசி போய் கேட்கிறார். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எத்தனை ஒரு பரிதாபமான நிகழ்ச்சி! கடன் பெற்றவர்கள் என் 2 குமாரர்களையும் அடிமைப்படுத்தி சொத்துக்களையும் பணங்களையும் பறித்துக் கொள்வதற்கு வந்தார்கள். தேவன் சொல்கிறது, சகோதரனே சகோதரி, அவள் எவ்வளவு கலங்கி தவித்திருப்பாள் யோசித்து பாருங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கு முடியாத சூழ்நிலையில உனக்கு ஏற்பட்டிருக்கிற எதிர்ப்புகள். அவள் சொல்லுகிறாள், சிறு பிள்ளைகள், என் குழந்தைகள் இன்னும் வேலைக்கு போக முடியவில்லை, என் குழந்தைகள் சம்பாதிக்க தகுதியற்றவர்கள், அவர்கள் சரீரத்தில் பலனில்லை. ஆனால் கடன்பட்டவனை போல வந்து நின்று உங்கள் குடும்பத்திற்குள் பேயாட்டம் ஆடினவர்கள் உண்டு. கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஜெயம்
அந்த இடத்துல உடனே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவள் அந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவனிடத்திலிருந்து எப்படியாயினும் தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதற்கு பதில் அவள் என்ன நினைத்தார்? நானும் என் பிள்ளைகளும் இதை புசித்து விட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். கடைசியாய் என் வீட்டில் இருக்கிற என் மாவையும் எண்ணெயும் எடுத்து ஒரு அப்பத்தை சுட்டு இதை நான் புசித்து என் பிள்ளைக்கும் கொடுத்து விட்டு நான் மறிக்கப் போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? மறிக்கப் போகிறேன். அவருடைய மனக்லேஷம், வேதனை. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். எலிசா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியான வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த இடத்துக்கு அனுப்பின பொழுது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக பெரும்பாத்திரங்கள் என்ன செய் கேட்டுக்கொண்டு வா. 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். சகோதரனே, சகோதரி, எவ்வளவு வறுமைக்கு உட்பட்டு இருந்த போது கூட கர்த்தருடைய மாபெரும் விடுதலை அந்த இடத்திலே அவளுக்கு கிடைத்தது. கர்த்தர் அவளை விடுதலை ஆக்கினார். தீர்க்கதரிசி அனுப்பினார். அற்புதம் நடந்தது. இன்னொரு பகுதியில் பார்க்கிற போது, நானும் என் பிள்ளையும் இதை புசித்து விட்டு சாக போகிறேன். அந்த இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர், முதலாவது ஒரு அப்பத்தை எடுத்து நீ என்ன செய், எனக்கு கொண்டு வா. அப்பொழுது இந்த அப்பத்தை புசித்து நாங்கள் மறிக்க போகிறோம் என்று என்ன இருக்கிறது? ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், முதலாவது என்ன செய்? முதலாவது உன் கைகளை அந்த நல்ல வேலைக்கு திடப்பட. தீர்க்கதரிசிக்கு முதலாவது ஒரு அப்பத்தை எடுத்து, முதலாவது சுடுகிற அப்பத்தை எடுத்து என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னார். அவள் சொல்லுகிறாள், ஒரு அப்பம் தானே சொல்ல முடியும், அதில் எங்கே முதலாவது என்று சொன்னால், அவன் எப்பொழுது முதலாவது என்று சொல்லுகிறானோ அப்பொழுதே 2வது 3வது அப்பம் அங்கே என்ன செய்வது வரப்போதுன்னு. அதான் தீர்க்கதரிசி. உன்னிடத்தில் இருக்கிறது என்று அவள் கேட்கவில்லை. முதலாவது சுடுகிற அப்பம் என்று சொல்லும் பொழுதே தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் தெரியும் 2வது 3வது 4வது அப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவன் பர்டிகுலரா முதலாவது ஒரு பகுதி, the first, முதல் 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 நீ ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை முதலாவது தீர்மானம் பண்ணு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை குறித்து சிந்தனை பண்ணு. தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை செய்வதற்கு நீ என்ன தீர்மானம் எடுக்கிறாய் என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவள் உடனடியாக ஒரு அப்பத்தை சுட்டு அவனுக்கு கொண்டு வருகிறாள். அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை அவளுக்கு சொன்னான், இந்த மாப்பு செய்கிற இந்த மாவும் என்னையும் என்ன செய்யாது, உன்ட பஞ்சம் தீருகிற வரைக்கும் என்ன செய்யாது, அப்போ பஞ்சம் தீருகிற வரைக்கும். 12வது வசனத்தை வாசிங்க எல்லாரும். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொருட்கள். அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ண, அப்புறம் என்னத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும். சகோதரனே, சகோதரியே, இது ஒரு கடினமான உபதேசம். இது ஒரு கடினமான உபதேசம். தான் சாப்பிடுவதற்கு வைத்திருக்கிறதிலே ஒரு பகுதியை கேட்கிறானே தேவ மனிதன். எப்படி கொடுப்பதற்கு அவளுக்கு மனம் வர வேண்டுமே. அவள் ஏற்கனவே அறிக்கை செய்கிறாள், இதை நாங்கள் புசித்து சாக போறோம், இதை புசித்து நாங்கள் வாழ போறோம் என்று அவள் என்ன செய்யல, சொல்லல. சகோதரனே, சகோதரி, நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ போராட்டம் இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற வேண்டுமானால், வெற்றியாய் மாற வேண்டுமானால்,
அந்த போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு வேரோடு அறுத்தெடுக்க வேண்டுமானால் நீ கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க. யாருடைய சத்தத்திற்கு? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாயிருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், நாங்கள் இதை புசித்து வாழ்வதற்கு அல்ல ஆண்டவனே, நாங்கள் சாவதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி சொன்னார், நீ சாவதற்கு போகிற அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நிலையிலும் கூட நீ முதலாவது ஒரு சிறு அடையை அதிலிருந்து எடுத்து எனக்கு ஆயத்தப்படுத்தி என்று சொன்ன போது அவள் அப்படியே என்ன செய்தாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 14 வசனம். தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். இதுதான் சத்தியம். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜனப்பா, உனக்குன்னு ஒரு பேங்க்ல இருக்கிறத பூரா வலிச்சிட்டு வா. பேங்க்ல 0 பேலன்ஸ் வச்சா கூட பணத்தை எடுப்பான், அதையும் வலிச்சிட்டு வான்னா. நான் போய் என் கார்டுகளை பூரா போட்டு, கார்டில் தான் எல்லா பணமும் என்ன செஞ்சிடும் வந்துருமாச்சே, அவ்வளத்தையும் வலிச்சு எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து ஒன்று கூட இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் காசை அவர் கையில் கொடுத்துட்டு மீதம் வரும் பொங்கல் அவர் மகிழ்ச்சியோடு போனார். இனி நம்ம கிட்டத்தட்ட 50,000 ரூபா அவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், வரும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர், என் வேலையா நான் உன்னை, நீ ஆசாரியன், ஆனால் என் ஜனங்களோடு நீ பேசிப்பார், என் ஜனங்களிடத்தில் இந்த செய்தி, நல்ல செய்தியை சொல்லிப்பார், நீ அதிசயங்களை காண்பாய் என்றார், அற்புதங்களை காண்பாய் என்றார். ஏனென்றால் என் ஜனங்களின் கூக்குரல்களை நான் கேட்டு, என் ஜனங்களின் செபத்தை நான் கேட்டிருக்கிறேன். என் ஜனங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரியதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளின் மத்தியில் என் ஜனங்களை நான் அல்லவா விடுதலையாக்குகிறேன், நான் அல்லவா விடுவிக்கிறேன். அவருடைய பணம் அல்ல, அவருடைய அறிவு அல்ல, அவருடைய விவேகம் அல்ல, அவருடைய சொத்து சுகங்கள் அல்ல, எவ்வளவு காசுகளை பணங்களை செலவு பண்ணினாலும் என் ஜனங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறவர் நான் அல்லவா. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறது நான் அல்லவா. மோசே போ. யாத்ராம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நீங்க புரட்டுங்க. அங்க கர்த்தர் மோசேக்கு சொன்ன அற்புதமான ஒரு வசனம், 7ஆம் வசனத்திலிருந்து வாசியம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை கர்த்தர் காண்கிறார். உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு என்பது உனக்கு தெரியாததற்கு முன்பு உன் ஆண்டவராகிய கர்த்தருக்கு தெரியும். அவர் அதை பார்க்கிறார். நீ கடன்காரிதான், கடன் கட்ட முடியாமல் தான் தவிக்கிறாய். அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், என் கடன்காரன் என்னை நெருக்குகிறான் என்றார். கடன் தான், உபத்திரவம் தான். அந்த கடனை கர்த்தர் காணவில்லையா? கண்டாரே. கர்த்தர் காணாவிட்டால் உன் கடன் தீராதே. கர்த்தருக்கு உன் கடன் பிரச்சனை தெரியாவிட்டால் எப்படி நீ கடனை கட்டுவாய்? உனக்கு முன்பு உன் கடன் எவ்வளவு என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுமே. அதனால் தானே தீர்க்கதரிசி அனுப்பினார். அவள் அழுகிறாள், ஐயா, என் கடன்தாரன் வந்து என் 2 பிள்ளைகளையும் அவன் அடிமையாக்க முயற்சிக்கிறான். நான் உன் கடனை கண்டேன், உன் பிரச்சனைகளை நான் கண்டேன். தீர்க்கதரிசி எலியா, போ அந்த வீட்டுக்குள் போ. நான் சொன்னதின்படி அந்த வீட்டில் அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விட்டுவா என்று சொன்னார். தீர்க்கதரிசி போனான். தீர்க்கதரிசி சொன்னபோது அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவன் சொன்னான், நீ பயப்படாதே. நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. முதலாவது ஒரு அடையை எனக்கு கொண்டு வந்து கொடு என்றார். அப்படியானால் அந்த தீர்க்கதரிசி கேட்டதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? உன் பிரச்சனைகளின் பங்கை என்னிடத்தில் கொண்டு வா. எல்லாரும் அப்பத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு இருந்தோம். அவளுடைய அப்பத்தில் என்ன இருந்தது சொல்லுங்க? மரணம் இருந்தது. அவள் பிரிப்பேர் பண்ணக்கூடிய அப்பத்தில் என்ன இருந்தது? விஷம் இருந்தது.
விஷம் என்றால் சாவு இருந்தது. அவள் சொல்லுகிறாள், நான் இந்த அடையை செய்து என்ன செய்வேன்? நானும், இந்த வசனத்தை வாசியமா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாக போகும், ஜீவன விட போகும். அதுக்காக தான் 2 விரல். ஆண்டவர் சொன்னார், உன் அப்பத்தில், உன் சாவில், உன் மரணத்தில், உன்னுடைய கடலில் நீ சாவதற்கு முன்பு, உன் கடன் உன்னை கொல்லுவதற்கு முன்பு அதற்கு வல்லமை இருக்குமானால், அந்த அப்பத்தில் இருக்கிற விஷம் உன்னை கொல்லுவதற்கு முன்பு, உனக்கு மரணம் நடப்பதற்கு முன்பு நான் தீர்க்கதரிசி வந்திருக்கிறேன். அந்த மரணத்தை என்னிடத்திலே கொண்டு வா. யாரிடத்திலே கொண்டு வர சொன்னா? அந்த அப்பத்தின் மரணத்தை என்னிடத்திலே கொண்டு வா. அது உன்னை கொல்லுவதற்கு முன்பு என்னை கொல்லட்டும். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொடுகிறது. எத்தனை வல்லமையான வாக்கு தத்தங்கள் வேதத்திலே உண்டு. அந்த மரணம் உன்னை தொடுமானால் என்னை தொடட்டும், பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று தீர்க்கதரிசி அங்கே சவால் விட்டார். அந்த மரணத்தை அப்படியே அவன் சுமந்து கொண்டு போய் தீர்க்கதரிசனத்தில் கொடுத்தார். அவன் மரணத்தை புசித்தான். இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய பாடுகளின் மரணத்தை அவர் விழுங்கினார். மரணத்தை என்ன செஞ்சாரா? விழுங்கினார். ஜெயமாய் எழுந்திருந்தார். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். சகோதரனே, சகோதரியே, அதனால்தான் ஆண்டவர் துணிச்சலோடு பேசினார். இன்றைக்கும் கூட கர்த்தர் இந்த தேவாலயத்தின் மூலமாக நல்விசேஷத்தின் செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், இந்த நல்ல வேலைக்கு உங்கள் கைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்த வேண்டும். உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். தீர்க்கதரிசிகள் சொல்லுவதை அங்கே ஜனங்கள் கேட்டபோது, தீர்க்கதரிசியே, நெகோமியாவே, கர்த்தருடைய வீட்டை கட்டுவதற்கு வாருங்கள் போவோம், அந்த நல்ல வேலைக்கு நாங்கள் எங்கள் கைகளை திடப்படுத்துகிறோம் என்று சொல்லி கை கொடுத்தார்கள். உன் பிரச்சனைகள் தீர்வதற்காக கர்த்தர் உனக்கு இந்த செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை மேலும் மேலும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குவதற்காக அல்ல, உன் கஷ்ட நஷ்ட நிலைமைகளில் இருந்து உன்னை வேரோடு மாற்றி செழிப்புள்ள மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும்படிக்குத்தான் தேவன் இந்த நல்ல விசேஷமான செய்தியை நமக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த செய்தியை கேட்டபோது, ஆண்டவரே, நீ இவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை, தேவாலயத்தை செய்வதற்கு நான் என் கைகள் என்ன செய்கிறேன்? திடப்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு உண்டானவைகள் எல்லாம் அங்கே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தேன். அப்பொழுது துண்டு விழுந்த போதுதான் கர்த்தர் சொன்னார், நீ செய்வது போல உன் ஜனங்களோடு, என் ஜனங்களோடு நீ பேசு, அவர்கள் நாளை செய்கிற அற்புதத்தை உன் கண்கள் காணும் என்று சொன்னார். கர்த்தருக்காக உங்கள் வலது கையை, உங்களுடைய பலமான கையை திடப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நடக்கிற அற்புதம் என்ன என்பதை பின்பு நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்விசேஷமான செய்தியை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே அந்த ஸ்திரியானவள் அந்த அடையை தூக்கி கொண்டு வந்த, மரணத்தை தூக்கி கொண்டு வந்த, கெட்ட செய்தியை கொண்டு வந்து தீர்க்கதரிசனிடையில் கொடுத்தார். அவன் அதை வாங்கி ஜெயமாய் எழுதினான். தீர்க்கதரிசனை புசித்த போது சாபம், பாவம் அத்தனையும் அவன் உள்ளே வாங்கி கொண்டான். இப்பொழுது அவள் விடுதலையானாள். யார் விடுதலையானா? அவளுக்கு பரிபூர்ணமான விடுதலை.